ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அண்ணா தண்ணி பிடிச்சி யாருக்காவது குண்ணா. இந்த ஊர் மக்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தளபதி மனதில் குடியிருக்கும் குழந்தைகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழக சார்பில் தண்ணீர் பந்தல் ஓபன் பண்ணி மக்கள் தாக்கத்தை தீர்க்க எங்கள் தோழர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வெயில் காலத்தில் மிக சிறப்பாக தண்ணீர் பந்தல் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம தோழர்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுகிறேன், சமுதாயத்துக்காக தண்ணீர் பந்தல் திறக்காம மக்கள் சேவைக்காக தண்ணீர் பந்தல் தரங்க. அதுல எந்த டைமும் தண்ணி இருக்கணும். நம்ம உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். தளபதி அவர்கள் அதுதான் விருப்பப்படுறார். சும்மா போட்டோக்காக போட்டோ கொடுக்கறதுலாம் வேண்டாம். நம்ம செய்யறது மக்களுக்காக, மக்கள் சேவைக்காக. அவரு முழுக்க இன்னைக்கு வராருன்னா மக்கள் மேல இருக்கிற பாசத்தை கொள்ள பிரியத்தினாலதான் வராரு. ஏன்னா இன்னைக்கு அவரோட ஒவ்வொரு பாசமும் மக்கள் மேலதான். இன்னைக்கு யாருமே அவர் செய்யற வேலையை செய்ய மாட்டாங்க. அவரு இன்னைக்கு மிகப்பெரிய உச்சம். இப்போ நம்ம பாக்கெட்ல இருந்து ஒருத்தருக்கு ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுக்கறோம்னா நமக்கு மனசு வரணும், வராது. ஆனா இன்னைக்கு அவரு போய் ஒரு வருஷம் நடிச்சாருன்னா மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் அவருக்கு. அதை சம்பாதிச்சு நிம்மதியா ஃபேமிலியோட வெளிநாட்டுல போய் இருக்கலாம், சுத்தி ஜாலியா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் பார்க்காம நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு கஷ்டப்படும் போது நம்ம ஏன் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட பயணிக்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்க கூட வந்து கொண்டிருக்கிறார். அதனால நீங்க இதை பத்தியே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே இருக்கிறார். உங்கள் நல்ல தலைவராக செயல்படுவார். வரலாறுல கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுவார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் அனைவரும் மேலும் நல்ல மதிப்பு வச்சு கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதே மாதிரி அவங்களும் அவருக்கு மேல மிகப்பெரிய அன்பு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு 2026 ஒரு மிகப்பெரிய பாதுகாப்புகள் செய்யப்படும். அது தளபதி அவர்களால கட்டப்படும் என்று இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க செய்து கொண்டிருக்கிற இளைஞரணி சார்பாக நீர்மூர் பந்தல், தண்ணீர் பந்தல் இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சிங்க பெண்களும் டெய்லி மோர் ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக செய்யுங்கள். நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. உள்ள போய் வாங்க. வாங்கிட்டு போயிட்டு நல்லா கிட்ட வந்து வாங்க.
எடுத்து கொடுங்கப்பா, சுத்தி இருக்கிறவங்களை கொடுங்கப்பா. நான் வாங்கிட்டு வந்துட்டேனா? அண்ணா வாங்கிட்டு வந்துட்டா நீ நிற்கிறாப்பியா? வாங்கலாமா? யாரும் இங்க வரவே மாட்டாங்க. தள்ளி வந்துருங்க. நான் இங்க பாருங்க. அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழக வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் பேசிக் கொள்கிறேன். என் பேரு வேலு. தமிழக வெற்றி கழக சார்பில் இன்று கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல விலையில்லா விருந்தகம், வாரத்தில் ஒரு முறை முட்டைப்பால் தினம், இதெல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். டெய்லி விலையில்லா விருந்தகம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பயிலகம், நூலகம், அது இல்லாம முதியவர்களுக்கு தேவையானதை பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்க தலைவர் மக்களோட சேவைகளை பூர்த்தி செய்ய எங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார். எங்கள் பொதுச் செயலாளர் ஆனந்தனும் அதுதான் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த வழியில நாங்க மக்கள் சேவை செய்யறதுக்காகவே நாங்க எங்களை அர்ப்பணித்து எல்லாருக்கும் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்க கூட இருக்க தோழர்களும் எங்க தோழிகளும் கட்சி தோழிகளும் அவங்களும் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதை நோக்கி நாங்க பயணிக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக விரைவில் மிக சிறப்பான ஒரு நல்லது காத்து கொண்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா மிக மிக தலைவர் ஒருத்தர் உருவாகி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை மிக வெற்றி பாதையில் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். எல்லா தேவையும் நமக்கு நிறைய தேவைப்படுகிறது. அதை எல்லாத்தையும் மாற்றி நல்லதாக பண்ணி கொடுக்கறதுக்காக அவரையா ஒரு மெழுகேற்றி கொண்டிருக்கிறார். அதனால மக்களான நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. நம்மளை பத்தி விமர்சனம் பண்றவங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம வேலையை நம்ம சிறப்பாக செய்வோம் என்று இந்த இடத்துல தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அவ்வளவுதான்